அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்பானி சட்டத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல கூட்டு குர்பானினா என்ன, அதனுடைய சட்டம் என்ன என்பதை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. குறைஞ்சது இந்த வீடியோவை உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. கூட்டு குர்பானினா என்ன? மாடு, ஒட்டகம் இதன் மீது தான் கூட்டு குர்பானி என்பது கூடும். அதுல 7 நபர் வரைக்கும் கூட்டு சேரலாம். அதாவது ஷேர் கொடுக்கலாமே தவிர 7 நபருக்கு மேல ஒருத்தவங்க கூட்டு சேர முடியாது. அப்படி சேர்ந்தா அது கூடாது. சரி, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கூட்டு குர்பானில அந்த 7 நபர்களுமே நியத்து சரியா வைக்கணும். அந்த 7 நபர்களுக்குமே நியத்து எப்படி இருக்கணும்னா, குர்பானி கொடுக்குற நியத்துல இருக்கணும். அது அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்குறன்ற அந்த நியத்து இருக்கணும். இதுல ஹக்கீகாவோட நியத்து வரலாம், வலிமான்ற நியத்து வரலாம். ஆனா இது எந்த நியத்துல வரக்கூடாது அப்படின்னா, வெறும் இறைச்சிக்காக வேண்டி நான் மாடா இருக்கிறேன்ற அந்த நியத்து இருந்ததுன்னா, அந்த 7 பேர்ல ஒருத்தருக்கு இருந்தா கூட அந்த 7 பேருடைய குர்பானியும் கூடாம போயிடும். அதனால இந்த கூட்டு குர்பானி விஷயத்துல அந்த 7 நபர்களும் சரியான முறையில குர்பானின்ற நியத்துல கொடுப்பது அவசியம். இதுல இன்னைக்கு இந்த காலகட்டத்துல பல பேர் ஒரு தவறு செய்யறாங்க. என்னன்னா, மார்க்க சட்டம் தெரியாதவர்கள் என்ன பண்றாங்க, 7 பேருக்கு ஷேர் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா, அதுல ஒருத்தர் காசு எதுவும் கறி மட்டும் வேணும்னு சொல்லி வாங்கிக்கிறாரு அப்படின்னா, அந்த 7 பேரோட சேர்த்துடுறாங்க. ஒருவேளை அப்படி சேர்த்திருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி சேர்க்கும் போது அந்த 7 பேருடைய குர்பானியுமே கூடாம போயிடும். அதனால அந்த 7 நபர்களுமே அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பானி கொடுக்குறோன்ற நியத்து இருக்க வேண்டும். சரி, குர்பானியை பொறுத்த வரைக்கும் ஈது தொழுகைக்கு முன்னாடி கொடுக்க கூடாது. ஈது தொழுத உடனே தான் கொடுக்க முடியும். ஈது தொழுத பிறகுதான் கொடுக்கணும். சரி, எது வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா, துல்ஹஜ் பிறை 12 வரைக்கும் கொடுக்கலாமே தவிர அதுக்கு மேல கொடுக்க கூடாது.